பின்பற்றினார். இந்த காலேப் எப்படி பின்பற்றினாரா? ஹலோ, அப்பாடா, ஒரு தடவை ரெண்டாவது தரம் கேட்கணும். சொல்லுங்க, என்னவாமா எப்படி பின்பற்றினாரா? உத்தமமாய். காலேப்பை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறான், அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். அடுத்து பாத்தீங்கன்னா மோசே சொல்லுவாரு, யாரு காலேப்பே உத்தமமா அவன் என்னை பின்பற்றி கர்த்தரை பின்பற்றினபடினாலே நீ மலை தேசத்தை அவனுக்கு கொடுக்கணும்னு. அடுத்து காலேப்பே சொல்லுவா, நான் உத்தமமாய் தேவனை பின்பற்றினபடினாலே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். இதை எதுக்கு சொல்றேன்? இதை எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உத்தமமாய் காலேப் தேவனை பின்பற்றினான். ஆமென் என்று சொல்லலாமா? உத்தமமா அவன் பின்பற்றினபடினால, அதாவது அப்படின்னா உத்தமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவன் தனது வல்லமையை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதை விட என்ன சொல்லலாம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து வராங்க? எகிப்திலிருந்து வெளியில வந்து கொண்டிருக்காங்க.